வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஆர்டிஜே ரிட்டர்ன் டு மார்வல்னு ஒரு சூப்பர் ஹீரோ மூவியாக எதிர்பார்க்குற ஒரு படம் தான் அவெஞ்சர் டூம்ஸ்டே. இதோடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லரை ரீசெண்ட் டேயில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி தமிழ் ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சு. தமிழ் டப்பிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட ரன் டைமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 hours கிட்ட இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் 18 இந்த படம் நமக்கு தியேட்டரில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜஸ்லையுமே இந்த படம் அவைலபிளாக இருக்கும். இந்த படத்தோட ஃபார்மேட்ஸ் வந்து ஐமேக்ஸ், 3D அண்ட் இன்ஃபினிட்டி விஷன் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் எல்லாம் இந்த படம் நமக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் லீட் கேஸ்டாக நம்ம ஆர்டிஜே அண்ட் டாக்டர் டோமா நடிக்கிறாரு. அண்ட் இவங்க கூடவே நம்ம தோர், கேப்டன் அமெரிக்கா, மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக், ப்ரொஃபஸர் எக்ஸ், லோக்கி, கம்பிட் அண்ட் பிளாக் பேந்தர், எலனா அண்ட் சிமிலியோ, ஆண்டோனி மேக்கி அண்ட் தண்டர்போல்ட்ஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் 4 டீம்னு ஸோ ஒரு மார்வல் மூவிஸில் இருக்க எல்லா முக்கியமான ஸ்டார் கேஸ்ட் எல்லாமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ படத்துக்கான வரவேற்பு அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா ஆர்டிஜே இந்த படத்தில் மீண்டும் மார்வலுக்குள்ளே வர்றது ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அயன்மேன் கேட்டில் இருந்த நம்ம ராபர்ட் டவுனி இப்போது க்ரீன் ஹூடட் மெட்டல் ஃபேஸ்டு டாக்டர் டூம் கேரக்டரில் அதுவும் மல்டிவேஸ் இன்வேடாக பண்ண வராரு. அண்ட் குறிப்பாக ட்ரெய்லரில் அவர் வரோட சீன்ஸ் எல்லாமே ஆறால் லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக ஒரு ஷாட்டில் தோர் தன்னோட ஃபுல் பவருமே வந்து ஸ்டாம் பிரேக் மூலமாக ஸோ அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் டூம் தன்னோட ஒரே கையால் ஸ்டாப் பண்ணுற சீன்லாம் வேறலாம் இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக கேப்டன் அமெரிக்காவும் தோரும் ஒரு சீனில் வந்து தோர்கிட்ட இருக்கிற ஹேமரை அப்படியே ஈஸியாக தூக்குவார். அதெல்லாம் பார்க்க செம்ம ஷாக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் அந்த மூமெண்ட்லாம் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூசோ பிரதர்ஸ் என் கேமுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒரு மேசிவான கேன்வாஸை தீட்டியிருக்காங்க. ட்ரெய்லரில் எக்ஸ்மேனோட யூனிவர்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர் எக்ஸ், மேக்னெஸ்டிக் மற்றும் கம்பிட்னு அவெஞ்சர்ஸ் யூனிவர்ஸ் கூட கிராஸ் ஓவர் ஆகுறாங்க. அண்ட் குறிப்பாக ஷாங்சி விஎஸ் கம்பிட் அந்த சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தண்டர்போல்ட்ஸ் விஎஸ் ஃபேண்டாஸ்டிக் 4, வகாண்டா ஆர்மி விஎஸ் டேலக்கன்னு இந்த மாதிரி ட்ரெய்லரில் நிறைய ஹாக்டைனான ஆக்ஷன் பிளாக் சீக்வன்ஸை வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எப்படா சீக்கிரமாக பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரியும் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு பெரிய சம்பவம் காத்துட்ருக்கு இந்த டிசம்பர் மாதம். படத்தில் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்குமே வந்து வேறு யூனிவர்ஸில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து கிராஸ் ஓவர் ஆகி வர்றது மாதிரி ஸோ நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்களாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கட் ஒரு மாஸ்டர் பீஸ் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படம் ரெடியாக இருக்கின்ற மாதிரி சொல்லாங்க. அண்ட் குறிப்பாக வந்து ஆர்டிஜே வந்து எப்படி டோனி ஸ்டார்க்கில் இருந்து டூம் ஆனார் அப்படின்றத அந்த விஷயத்தை வந்து மல்டிவேஸ் லாஜிக்கை எப்படி இந்த படத்தில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் வேரியன்ட் பேக் ஸ்டோரி மூலமாக தெளிவாக ஜஸ்டிஃபை பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் ட்ரெய்லர் பற்றின என்னோட இன்சைட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் ஆச்சு, நீங்கள் என்னென்னலாம் இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.